சரியா 10 வருஷம் பின்னாடி போனோம்னா நம்மளாம் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு திருமதி செல்வம் நாடகம் பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த டைமில் வீட்டில் டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்களா, இதோ பக்கத்து கடை போய் டீ தூள் பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வா, பிரியாணி பவுட்ரு பிரியாணி அரிசிலாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பசங்க கிலோ கருப்பு புள்ளி மஞ்சள் தூளுடா அப்படின்னு போவானுங்க. சமயத்தில் காசு இல்லைன்னா கூட கணக்கில் எழுதிக்குவாங்க. அப்படி இருந்து நம்ம பசங்களை எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, எதுக்கு காசு இல்லாமலாம் கஷ்டப்படுறீங்க, இந்த ஆஃபரில் வாங்கிக்கோ அப்படின்னு கண்ணுக்கு கவர்ச்சியாக மனசுக்கு விரோதமான பொருளை காமிச்சு கவுத்தானுங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? கரெக்டாக 300 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. இப்படி தான் மிளகு அவங்க வந்தவனுங்க நம்மளாம் முட்டா பீப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெருவில் இறங்கி கடையை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. கடையை போட ஆரம்பித்தவனுங்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாவாக மூஞ்சி பிடிச்சி ஜிகிர் தோஸ்த் ஆகிட்டானுங்க. கடைசியில் ஒரு நாள் நாட்டையே பிடிச்சிட்டானுங்க. ஜகாங்கீர் காலத்துலேருந்து ஜவஹர்லால் நேரு காலம் வரைக்கும் நம்மளை அகாதுகோ ஆகி வச்சுருந்தானுங்க. அவனுங்க பொருளை விற்க நம்ம நாட்டை மார்க்கெட்டாக வச்சுருந்தானுங்க. இதில் நம்ம தோலை தட்டி பெருமைப்பட்டுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவனுங்களுக்கு நம்ம அகாதுகோவாக இருந்தோம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கவே நம்மளுக்கு 200 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கும் அப்படிதான். ஆன்லைன் வேணாம், தேவையில்லை, தவறானது, கண்டிப்பா தடை செய்யப்படும். கண்டிப்பான முறையில் தேவையில்லை, கண்டிப்பா தேவையில்லை. என்ன பொறுத்தவரை வேஸ்ட் தான், தேவையில்லை. மித்தபடி அவசியமே கிடையாது, தேவையில்லை, தேவை கிடையாது, தேவையே இல்லை. எங்களை கேட்டால் தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். வேணும் ப்ரோ, தேவைதான், வேணும். ஆன்லைன் நாங்கள் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நல்லது தான். ஆன்லைன் சமையல் வேணும் ப்ரோ, வேணும். தேவைதான், கண்டிப்பா தேவைதான் தம்பி. ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. சும்மா ஏதோ பேருக்கு கடையை வச்சு ஓட்டிக்கிட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு வேற தொழில் தெரியாது, சுறுசுறுப்பா இருக்க முடியாது. நம்ம இந்தியன் தான் நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஸ்பீடான நல்ல வேகமான மீன். இவனை பூரா சோம்பேறி ஆக்க போறாங்க, அவ்வளவுதான். லாபம் இல்லாம பிசினஸே கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட். சோம்பேறிக்கு அது தேவை, எது ஆன்லைன் புக்கிங். உழைக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. நான் அங்கே போக வேண்டியதில்லை, எங்கே போக வேண்டியதில்லை, அங்கே நிற்க வேண்டியதில்லை, இங்கே நிற்க வேண்டியதில்லை, எனக்கு எல்லாமே வீடு தேடி வந்துடுது. நாடே விவசாய நாடு தானே, இதை போய் ஆன்லைன்ல போட்டுட்டா இது ஆஃபர் 50% ஆஃபர், 60% ஆஃபர், 70% ஆஃபர். எனக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஆளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி கேட்குறோம். லிசன் டு மீ. ஒரு ஊரில் 2 இட்லி கடை இருக்குது. ஒன்று பாட்டி கடை, இன்னொன்று பெரிய கடை. இந்த பாட்டி கடையும் இந்த பெரிய கடையும் உருவான ஒரு கதை இருக்குது தெரியுமா? ரொம்ப நாளாக அந்த பாட்டி கடை தன் சொந்த ஊரில் சந்தோஷமாக சொந்த மக்களோட வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். நம்ம ஊர் தான் திறந்த வெளி புல்வெளி கலகமாச்சில் எவன் வேணாந்து உட்காந்துடலாம். அந்த மாதிரி அந்த பெரிய கடை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டி கடை வியாபாரம்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா நம்ம மக்களுக்கு தான் புது செருப்புனா அழுக்கு தூக்கி தள்ள வச்சுக்கோம்ல. சரி, மக்கள் ஏன் இந்த பெரிய கடையை விரும்புகிறாங்க? சீப் அண்ட் பெஸ்ட். வெளியில் வாங்குறதை விட நார்மல். ஓகே, இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க, எளிமையாக வருது, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோடு கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதை விரும்புவீங்களா? நீங்கள் போய் க்யூவில் நின்று அண்ணே 2 தோசை கொடுங்க, 2 இட்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறத விரும்புவீங்களா? வீட்லேயே வந்து கொடுத்துட்றாங்க, வெளியே அலைய தேவையில்லை, அவ்வளோதான். கம்மியாக அமௌண்ட் இருக்கும், அப்புறம் வீட்டுக்கே தேடி கொடுத்துருவீங்க. இருந்த இடத்துல வாங்கலாம், சாய்ஸஸ் ஆர் தேர். பிகாஸ் கிட்ஸ் வச்சுருக்க எல்லாரும் கடையில் போய் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த ரஷ்ல வந்து வாங்குறதை விட ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது வந்து பெட்டர் தான். அதிகமாக வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இது வந்து கொஞ்சம் குறையும். டைமுன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து வெரைட்டிஸ்ன்னு இது பண்ணலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் நேம் போட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ். அந்த இப்போ நீங்கள் ஒரு ஃப்ராக்னு போட்டிங்கன்னா அந்த ஃப்ராக் ரிலேட்டடாக என்னென்ன ட்ரெஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். டைம் இல்லைனா வெளியே போய் நம்மளுக்கு வாங்குறதுக்கு டைம் இல்லைன்னா நம்ம வந்து வீட்லேயே டைம் எடுத்து நம்ம அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த மாதிரி ஒரு நாலேஜ் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா டிஸ்கவுண்ட் தராங்க நல்லபடியாக. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இது நல்ல ஆப்பில் நல்லா டிஸ்கவுண்ட் கிடைக்கிது, யூஸ்ஃபுல்லாக நிறைய மெட்டீரியல் கிடைக்கிது. ஏன்னா நிறையா திங்ஸ் வந்து வாங்கினா நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, ஆனால் கேரண்டியாகவும் இருக்குது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லா பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல குவாலிட்டி, எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வந்து இந்த புதுசான மொபைல்ஸ், டெக்னாலஜிஸ், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இதெல்லாம் அது ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். விலை கம்மிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மக்கள் அதில் போகிறாங்க. ப்ளஸ் வெரைட்டி நிறையா தேடலாம். ஒரு கடைக்குள்ளே போனால் அதில் இருக்க 4 பொருள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் ஆன்லைனில் போகும்போது நிறைய வெப்சைட் இருக்கும்போது எல்லா கடையும், உலகத்தில் இருக்க எல்லா கடையும் அட் அ டைமில் பார்க்கறனால அவங்க அதில் ஈஸியாக வாங்கிக்கிறாங்க. நம்ம வந்து கஸ்டமர் இடத்துல யோசிச்சு பாருங்கள், நம்ம ப்ரைஸிங் எங்கே கம்மியாக கிடைக்குது அங்கே தானே போய் வாங்குவோம். ஓகேவா? நம்மளும் அன்றாட கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அப்படின்னும் போது நமக்கு 100 ரூபா எங்கே கம்மியாக கிடைக்குது அங்கே தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கோம்ல, நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குது. சரி, இந்த பாட்டி கடைக்கு போகிற மிச்சம் மீதிலாம் ஏன் இன்னும் பாட்டி கடைக்கு போயிட்டுருக்கு?
இன்றைக்கி ஒரு ஃபேமிலியாக வெளியே போகிற சுச்சுவேஷன்லாம் நாளைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்னால கிடைக்காது. நான் டெய்லி குடிக்கிற டீ கடை அன்னைக்கு கூட நான் வந்தால் தம்பி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். நான் இதே இது ஒரு ஆன்லைனில் நம்ம ஒரு ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த டெலிவரி பண்ணுறவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சாப்பிட போகிறேன், டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரே கடையில் நான் சாப்பிட்டுக்கிறேன்னா அங்கே இருக்கவங்க என்ன ஒரு தம்பி மாதிரி இல்லை அவங்க என்ன ஒரு ட்ரீட் பண்ணுற விதம் வேறு. அங்கே இருக்க ஒரு அம்மா வந்து என்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, சாப்பாடு வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதை நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வாங்குறப்ப அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நம்ம வந்து பொருளை மட்டும் தான் வாங்கிக்கிறோமே தவிர்த்து அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நமக்கு யாரையுமே தெரியாது அந்த இடத்துல. இப்போ நான் ஒரு மாத்திரை காய்ச்சலுக்கு கொடுக்குறேன், சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அந்த ஆறுதல் வந்து உங்களால் ஆன்லைன்லேருந்து வாங்க முடியாது கண்டிப்பாக. ஃப்ராடு தானே நிறையா பண்ணுறாங்க. நான் எங்கள் அப்பாலாம் ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணாப்புல 1000 ரூபா சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது சாதா வாட்ச்சு, அது நம்ம பஜாரில் வாங்கினோம்னா 200 ரூபா தான், அதை 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் ஆர்டர் வந்துட்டு இப்போ டேரெக்டாக இப்போயே நிறைய பேர் பார்க்குறீங்க, அந்த ஐஃபோனுக்கு பதிலாக உள்ள செங்கக்கல்ல ஏகப்பட்ட ஃபோர்ஜரி வேலை நடக்குது. எக்ஸாம்பிள் ஒரு பவர் பேங்க் வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து எப்படி போடும்போது 20,000 mAhன்னு சொல்லி வரும், வரும்போது சின்னதாக வரும், இல்லை வேறு எது மாதிரி வரும், யூசேஜே இல்லாமல் ஒரு சில பேருக்கு போகும். ஒரு சில பேருக்கு வந்து வெளியே சொல்லாமல் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாமல் வச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் அது வெளியே சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருக்கிறது வந்து 50% மேலே எப்படி இருக்கும்? கடைக்கு வரவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஹை காஸ்ட்லி கஸ்டமரு, விஐபி கஸ்டமர்லாம் கடைக்கு போயிட்டு வந்தாதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ளவங்க கடைக்கு போகிறவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்கள நம்பி, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, எங்கள் ஏரியாக்காரவங்க, அவங்கள நம்பி தான் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த அந்த இதில் வந்து நினச்சி நாங்கள் வந்து இங்கே இருக்கவங்கள நம்பி மட்டுமே நாங்கள் வந்து கடை வைக்கிறோம். இப்போ எங்கள் ஏரியாக்காரில் ஒரு மளிகை கடை அண்ணாச்சி வச்சுருக்காப்புல, அவருக்கெல்லாம் நான் காசு தரணும்னு அவசியம் இல்லை, மாதம் நான் தந்துக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி தானே உங்களுக்கு முக்கியம். இங்கே நம்ம காசு கட்டினா தான் அவங்களே டெலிவரி பண்ணுறாங்க. சர்வீஸ் பிரச்சனை வரும்போது நீங்கள் யாருக்கிட்ட போய் இதை கேட்பீங்க? இப்போ எங்கள் கடை இருந்தால் நிரந்தரமாக இந்த இடத்துலையே இருக்கும். இப்போ ஏதாவது ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுவோம், ஆனால் சூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸோ வேறு ஷூவோ அந்த மாதிரி எதுவும் கொடுத்து கிடையாது. எந்த ஒரு திங்ஸுமே வந்து ப்ராப்பராக அதுதான் வாங்கணும், அதுதான் சொல்கிற பொருளை கொடுக்குறது கிடையாது. அதுதான் மேஜர் ட்ராபேக் ஆகுது. சரி, இந்த பாட்டி கடை அந்த பெரிய கடையை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஒரு சூதாட்டம். அது மக்களை ஏமாற்றக்கூடிய குறைந்த செலவில் கிடைக்குதுன்னு நினச்சி பண்ணுறாங்க. உண்மையிலே மக்கள் ஏமாறுறாங்க. 20 ரூபா பொருளை 100 ரூபா சொல்கிறாங்க. அதை மக்கள் விரும்பி வாங்குற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க அந்த பிஸ்னஸில். அதாவது கௌரவமாக நினைக்கிறாங்க அவங்க. இங்கே வந்து பிறக்கிட்டு வாங்குறதுக்கு, குனிஞ்சிந்து வாங்குறதுக்கு, அதாவது இங்கே பார்க்குறாங்க. அவங்க காரில் வந்துட்டு என்ன வேலைனாலும் வாங்கிட்டு போயிடறாங்க. நம்ம சரக்கு கொடுப்போம், ஒரு 10,000 சரக்கு கொடுப்போம், 20,000 சரக்கு வாங்குவோம், திருப்பி ஒரு 10 நாள் கொண்டு போய் கொடுப்போம், இது பண்ணுவோம். இப்போ அவன் வந்து கேஷ் அண்ட் கேரி பண்ணுறதுனால வந்து மினிமம் லாபம் வச்சு அந்த மாதிரி கொடுக்குறது அளவுக்கு வந்துட்டாங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா மாத்திரைகளும் உங்களுக்கு அதே குவாலிட்டியில் அதே கம்பெனி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. வரைக்கும் இருக்கிறதுனால வந்து அவங்க கவர்மெண்ட் நினைக்கிறாங்க ஒரு மாஸ்டர் சார்க்கு வந்து. ஆனால் வந்து அதில் ஃப்ளெக்சிபிள் இருக்க தான் செய்யும். ஆன்லைனோட சேல்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த சேல்ஸ் வேறு, இப்போ இருக்கிற சேல்ஸ் வேறு. இப்போ லாஸ்ட் இயர் மட்டுமே குறைஞ்சது ஒரு 3000 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் ரேட் கம்மியாக இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சில இதில் எக்ஸ்பீரி ஆனதும் இருக்கும். 50% ஆஃபர்னு விற்கிறாங்க. இப்போ நான் வந்து 599 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கேன் பீஸ், அதே சேம் பீஸை ஆன்லைனில் 1199 ரூபா போட்டு 60% ஆஃபர்னு சொல்லி போடுறாங்க. அதில் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 40% மார்ஜின் நிற்கிது. வரவங்க அப்புறம் இங்கே வரமாட்டாங்க. பெரும்பாலும் காரில் வரவங்க போகிறவங்கலாம் இப்போ வந்து ஏடிஎம் கார்டை போட்டு ஈஸியாக வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இங்கே அவங்களுக்கு தேவை என்ன வேலை முடியணும். சரிங்க, இந்த பெரிய கடை அந்த பாட்டி கடையை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஒரு சிலது கிடைக்காத ஐட்டம் பூராமே ஆன்லைனில் கிடைக்குது. அது சோர்ஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. முந்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ஒன்று கிடைக்கணும்னா சென்னைக்கு போகணும், இல்லாட்டி பெரிய பெரிய சிட்டி பெங்களூர் எங்கெங்கே இருக்கோ, டெல்லி பெங்களூர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த நிலைமை கிடையாது. உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்குது. வேணும்னா ஆன்லைனில் போய்க்கலாம், இல்லாட்டி இங்கே இப்போ பார்த்துக்கலாம். அப்படி தான் போக முடியும். இப்போ இருக்கிற சமுதாயத்தில் அப்படி தான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த பொருள் நான் தேடணும், எனக்கு வேணும், எங்கே போய் தேடுறது, எங்கே போய் சோர்ஸ் பண்ணுவேன்? நான் ஒரு கிராமத்தில் இருப்பேன், இது பெங்களூர் வாங்க கிடைக்கும்னு சொல்கிறாங்க, எங்கே போகிறது? போய் இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரணுமா? ஆன்லைனில் போகிறேன், நம்ம நாளைக்கு கழிச்சு தானே தேவை, 2 நாள் கழிச்சு தானே தேவை, போடு வரட்டும். சரி, எவன் போய் அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரான்? நீ உடனே போச்சோன்னா நீ போக மாட்டேங்கிற, ஆன்லைனில் போடு. பெரிய பெரிய சிட்டியில் பூராமே ஒரு இடத்துல மூலையில் உட்காந்துருப்பான். அவன் ஒரு 50 ரூபா ஜாமான் வாங்குறதுக்கு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணிட்டு போயிட்டு வரணும். டைமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. ஆன்லைனில் போட்டு விட்டானா வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் அவுட்டரில் இருக்காங்க, அவங்க ஒரு குழந்தை குட்டிகளோடு இருப்பாங்க, அவங்களால போய் வாங்க முடியாது. அப்போ வந்து இது எளிமையான வழி தானே. சரி,
இந்த பெரிய கடை வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? எப்படி அவங்க பொருளெல்லாம் வாங்க வைக்கிறாங்க? கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 3 பேர்கிட்ட இருந்து தாங்க. சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு முதல்ல இந்தியா லெவலில் வரும், அதுக்கடுத்து மாநில லெவலில் வரும், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல், 3 லெவல்லேருந்து வரும், மாறி வரும். ஒரு மொபைல் வாங்குறாங்க, அதே ப்ரைஸ் தான் போடுறாங்க, அதோட கொஞ்சம் டிஸ்கவுண்ட்மெண்ட்டு ஃப்ரீயாக தரக்கு பதிலாக அந்த ப்ராடக்ட்டோட விலை வந்து ஒரு ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. எக்ஸாம்பிள் ஒரு 295 ரூபா சட்டை இப்போ இருக்குன்னா அதே 295 ரூபா சட்டையை இப்போ அவங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கஸ்டமருமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆஃபர் 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 50% ஆஃபர் 60% ஆஃபர் 70% ஆஃபர்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. ஆன்லைன் எப்படின்னா அவங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து டேரெக்ட் கம்பெனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. டைரெக்டாக ஒரு கம்பெனியில் பேசிவிட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் வரும். பட் ஆனால் இப்படி வர்றது எப்படின்னா ஸ்டேட்டு சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு மொத்தமாக ஒரு 4-5 இது பேர்கிட்ட கை மாறி வரும். அப்படின்ற போது வந்து ஏகப்பட்ட பேருக்கு ப்ராஃபிட்டும் இருக்குது. ஃப்யூச்சரில் அதே 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு இல்லை. இந்த 100 ரூபாய்க்கு கொடுக்குற சட்டையை ஃப்யூச்சரில் இதே டபுள் மடங்காக்கி அவன் வைக்கிறது தான் ரேட்டு அப்படிங்கிற ஒரு நிலை வரலாம். நிறைய பேர் ரேட்டு கம்மி ரேட்டு கம்மி ரேட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரேட்டு கம்மி இருக்குது, ரேட்டு அதிகமும் இருக்குது. இந்த புதுசாக கடை போட்டவன் ஃப்ரீயாக குத்தானே அப்படின்னு பார்த்தா 5 ரூபா ஆகிட்டான். நம்ம பாட்டி கடையிலே 2 ரூபா தானே வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு திரும்பி பாட்டி கடைக்கே போனான்னு பாட்டி கடையை திரும்பி பார்த்தா பாட்டி கடை இருக்காது. ஃப்யூச்சரில் ஃப்ளிப்கார்ட் இருக்குது, மற்ற எந்த ஷோரூமே இருக்காது. அப்படிங்கும்போது அவன் சொல்கிறது தான் ரேட். அதான் அவங்களோட எய்ம். ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா ரீட்டைலரையும் காலி பண்ணிவிட்டு ஆன்லைன் மட்டும்தான் மெயினாக இருக்கணும். என்ன இப்போ வந்து அவன் வந்து கம்மியாக வைக்கிறேன்வா, ஆன்லைன் வளர்ந்துக்கிட்டே போனதுக்கப்புறம் வந்து அவன் சொன்னதான் ரேட்டு எல்லாமே வந்து நீங்கள் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் தான் விற்று தருவேன், உங்களுக்கு வந்து நான் 1% கமிஷன் தருவேன், நான் அதை வந்து 50% கமிஷன் வச்சு விற்பேன், அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் தான் கண்டிப்பாக வரும். சொந்த ஊரில் கடை போட்டு பாட்டி ஒரு நாள் காசு சம்பாரிச்சு சொந்த ஊர்லேயே செலவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த புதுசாக கடை போட்ட வெளியூருக்காரன், அதாவது அந்த பெரிய கடைக்காரன் இருக்கிற காசெல்லாம் சம்பாரிச்சு போயிட்டா இந்த சொந்த ஊரும் அந்த பாட்டி கடையும் என்ன ஆகும்? 4 பேருன்றது நீங்கள் 4 பேரை பார்க்கக்கூடாதுல்ல. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு இப்படி இப்போ ஸ்டேட்லேருந்து வருதுன்னா அவங்க கீழே 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் ஃபேமிலி. அப்படி நம்ம இப்போ பிரித்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஓவரால் பாதி இது டேமேஜ் ஆகும். எல்லாரையும் வந்து எல்லார் கையிலும் அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் அடுத்து செலவு பண்ண தோணும். எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. முதல்ல பாதிக்கப்படுற யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருக்கிற கடைக்காரங்க தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம நாட்டு போனால் அமெரிக்காக்காரன் திங்க விடுவாங்க, நம்ம மக்கள் ரஷ்யாக்காரனை திங்க விடுவாங்க, ஜெர்மன்காரனை திங்க விடுவாங்க, ஃப்ளிப்கார்ட் திறங்க விடுவாங்க, அமேசானை திங்க விடுவாங்க. இதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா பணப்பழக்கம் ரொம்ப கம்மியாகிடும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு வரி இழப்பும் வரும். குண்டூசியிலேருந்து பெரிய பிளேன் வரைக்கும் எல்லா கம்பெனிக்காரும் ஃபாரின் கம்பெனி தான் விற்கிறாங்க. நாளுக்கு நாள் பார்த்தோம்னா நம்ம கடையில் யாரும் நடத்த முடியாமல் போயிடும், ப்ளஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு கடை நடத்திட்டு போக முடியும்னு சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் பார்த்தோம்னா எல்லாருமே வேலையும் வாய்ப்பும் இல்லை. கடைகளை பஜாரே இருக்காது, ஆன்லைன் விட்டால் பஜார் இருக்காது. வீட்டில் அவரவர் அடைஞ்சிக்கிற வேண்டியது. அப்புறம் ஏன் பஜார் ஒரு இருக்குது வியாபாரம்ன்றது வீதியில் விற்கக்கூடியதே வியாபாரமே. அந்த வியாபாரத்தை முடக்கிறதுக்கு தான் இந்த வழி. ஒவ்வொரு இயரை விட ஒவ்வொரு இயர் வந்து சேல்ஸ் குறையுதே தவிர அதிகமாகிறது இல்லை. ஆன்லைன் தேவையில்ல, மண்டி தேவையில்ல. நான் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இதை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். இதை விட்டுவிட்டு ஆன்லைனு மண்டி குண்டின்னு கொண்டு அம்பாடு கொண்டு வைக்கிறதாலாம் நாங்களாம் எப்படி பிழைக்கிறது சொல்லுங்கள். இப்போ எனக்கு அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா ஒரு ஆளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி கேட்குறோம். கிடைக்கும் போது ஏன் ஆர்டரு லோட் மேன் ஆக்குறீங்க, டிஜிட்டல் லோட் மேன் ஆக்குறீங்க, அவ்வளோதான். பேக்கை தூக்கி போட்டு லோட் மேனுக்கு வேலைன்னா ஜாமான் வரும் இறக்குவாங்க. இப்போ வேலை பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் மட்டும் தான் இன்றைக்கி அதிகமாக வேலை இருக்கும். இங்கே எதுக்கு ஆன்லைன்? நம்மளுக்கு நம்ம வீட்டில் பொருள் வச்சுக்கிட்டு இன்னொருத்திட்ட போய் நம்ம ஆன்லைன் யார் நடத்துகிறா? அது யார் என்னத்துக்காக நடத்துகிறாங்க? வருமானம் இல்லாமல் செய்வாங்களா? அவங்களுக்கு வேலை இல்லையா? சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது நம்ம இந்தியன் தான் நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஸ்பீடான நல்ல வேகமான மீன். இவனை பூரா சோம்பேறியாக்க போகிறாங்க, அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் வீட்டிலே இருந்தால் உட்காந்தா கிடைக்கும் அப்படின்னு நிலைமைக்கு வர போகிறாங்க. அப்புறம் ஆரோக்கியத்தை தேடி கிரவுண்டுக்கு ஓட வேண்டியதேன், நடைப்பயணம் போக வேண்டியதேன். ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட நம்ம போக முடியல, வீட்டிலேயே எல்லாம் வந்துடணும். ஆஃபீஸ் வேலையை கூட வீட்டிலே உட்காந்து பார்க்கணுன்ற மாதிரி வந்துருச்சு. ஆன்லைன் பண்ணாங்கன்னா எல்லாமே பாதிக்கும். சம்சாரி பாதிக்கிறான், விவசாயி பாதிக்கிறான், வியாபாரி பாதிக்கிறான், மக்கள் பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் பாதிக்குது. நல்லா வாழ்றது ஆன்லைன் உடைய வர்த்தகம் தான். நல்லா கோடிக்கணக்கில் காசை போட்டு கோடிக்கணக்கில் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மூடுறமா நிலமை வரும், இல்லைனா வந்து நாங்கள் போய் அவன்கிட்ட ப்ராடக்ட்டை கொடுக்குற மாதிரி வரும். எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணி தாங்கன்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு 2% அந்த மாதிரி கமிஷன் வரும். அவனுக்கு வந்து முக்கால்வாசி எல்லாமே வரும், கூட வரும். அதில் இருக்க எம்ஆர்பி ரேட்டை கம்மிப்பா, எங்களுக்கு அதில் ஒரு 2% அந்த மாதிரி கமிஷன் வருமா நிலமை வரும். டைரெக்டாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு சைனாக்காரன், வாங்கி விற்கிறவன் ஒரு அமெரிக்காக்காரன், 2 பேத்துக்குமே ப்ராஃபிட் போயிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் தானே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் மட்டும்தான் இப்போ ஆன்லைனில் இருந்தது. இப்போ மளிகை சாமான் முதற்கொண்டு ஆன்லைனில் வர்றதாக நான் விளம்பரங்களில் பார்த்தேன்.
இதனால் வந்து சில்லறை விற்பனையாளர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால் அப்போ உள்ளூர் பொருளாதாரம் பாதிக்கத்தானே செய்யும். இதனால் வந்து வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வந்து அது லாபமாக இருக்கும் இல்லையா மொழிய, உள்ளூர் சிறு சிறு வியாபாரிகளுக்கு வந்து இது பெருத்த நஷ்டமாக தான். கார்பரேட் கம்பெனி தான் வந்து லாபம் அடைகிறதே தவிர நம்ம நாட்டு மக்கள் சிறு குறு கடை வியாபாரிகள்லாம் பாதிக்க தான் படுறாங்க. அதனால் சரி, இப்போ இந்த பாட்டி கடை என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ரீசெண்டாக வந்து இதுக்காண்டி ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணாங்க மதுரை மாநகராட்சியில். மதுரை மொத்தம் ஓவரால் தமிழ்நாடு முழுக்கவும் பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து சவுத் சைடெலாம் முடிஞ்சு ப்ரொட்டஸ்ட், முக்கால்வாசி எல்லாமே நெருக்கி பண்ணிட்டாங்க ப்ரொட்டஸ்ட். இப்போ ரீசெண்டாக 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 2020 அப்போ வந்து மதுரை மாநகராட்சி டோட்டல் தமிழ்நாட்டில் பண்ணாங்க. நம்ம மதுரை கோர்ட்டில் போய் மனு வேறு கொடுத்துருந்தாங்க. இதுக்காண்டி எங்களுக்காண்டி இது வந்து பாதிக்குது, இப்படி பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி கோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கடை பந்து விட்டாங்க, மொபைல் கடை அசோசியேஷன்ஸ் சங்கம் வச்சுருக்கவங்க மட்டும். ஒரு ஆன்லைன் வியாபாரியாக இருக்கிறதுனால நான் சொல்லலை, இதில் வந்து பெரிய அளவில் யாரும் பாதிக்கிற மாதிரி இல்லை. நான் பண்ணுறேன், இது ஒரு பன்னாட்டு இதாக மாறும்போது தான் நமக்கு பாதிப்பு இருக்குப்பா. எங்கேயோ ஒருத்தர் வந்து இப்போ இது பண்ணுறதை காட்டிலும் நம்மக்குள்ளே செய்கிறதுல தப்பு இல்லை. அந்த இணைய அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும், அவ்வளோதான். மக்கள் வந்து லோக்கல் பீப்புள் வந்து அவங்க நாட்டு பொருட்களை வாங்கி பழகினா மட்டும்தான் இந்திய பொருளாதாரம் ரொம்ப மேற்படும். நம்ம மக்கள் எப்போவுமே வந்து என்னென்ன பட்டத்தை திருந்துவாங்க, பட்டா தான் தெரியும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் தான் வந்து ஆமாம் சார்ட்டு அப்படின்ட்டு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுத்தான் தம்பி ஆகணும். அது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நாட்டில் யாரும் வந்து மக்களாக பார்த்தா திருந்திக்கிறணும். நாட்டு மக்கள் சரியான மக்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சரியான பாதையில் நாடை கொண்டு போவாங்க. மக்கள் பண்ணுற தப்புனால நாடு நாசமாக தானே போகுது. இக்கதையில் வரும் பாட்டி கடை வியாபாரிகள் மற்றும் சிறுதொழில் சில்லறை வியாபாரிகளாகவும், இக்கதையில் வந்த பெரிய கடை ஆன்லைன் வர்த்தக வியாபாரிகளாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது.